குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். அதாவது நம்ம வந்து லாஸ்ட்டு கிளாஸில் வந்து என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்விட்ஸ். அதாவது இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்தோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். அதாவது டேக் ஏ கிளாஸ் டியூப் தட் இஸ் ஓப்பன் அட் போத் எண்ட்ஸ். அதாவது என்னென்னா ரெண்டு சைடும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி கிளாஸ் டியூப் வந்து ஒன்று எடுத்திருக்காங்க. ஃபிக்ஸ் ஏ ரப்பர் பலூன் அட் த லோயர் எண்ட் ஆஃப் த டியூப். அதாவது என்னென்னா இப்போ கிளாஸ் டியூபோடைய லோயர் எண்டில் வந்து என்னென்னா பலூன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர் சம் வாட்டர் இன்டு த டியூப் அண்ட் அப்சர்வ் த பலூன். இப்போ வந்து என்னென்னா இன்னொரு சைடு, அதாவது என்னென்னா கிளாஸ் டியூபோட இன்னொரு சைடு வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அதாவது வாட்டர் வந்து ஃபில் பண்ணக்குள்ள, அதாவது அந்த வாட்டர் வந்து பலூனில் வந்து வாட்டர் வந்து ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த அப்சர்வ் த பலூன் வந்து அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது பலூன் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. நவ் for some more water into the balloon and again observe the balloon. அதாவது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் வந்து நிறைய வாட்டர் வந்து பலூனில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பலூன் ஸ்டார்ட்ஸ் பல்கிங் அவுட்வேர்ட்ஸ். அதாவது என்னென்னா பலூன் வந்து என்னென்னா அவுட்வேர்ட் டைரக்ஷனில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு சைடும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி கிளாஸ் டியூப் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு சைடு வந்து ரப்பர் பலூன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு வந்து என்னென்னா வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்னென்னா பலூனில் வந்து வாட்டர் வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னும் நிறைய வாட்டர் வந்து பலூனில் ஃபில் பண்ணக்குள்ள பலூன் வந்து என்னென்னா அவுட்வேர்டு டைரக்ஷனில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். This shows that the pressure exerted by a liquid at the bottom of a container depends on the height of the liquid column in it. அதாவது என்னன்னா இந்த எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது என்னன்னா இந்த ஆக்டிவிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதாவது இந்த ஆக்டிவிட்டியிலிருந்து நமக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அதாவது என்னன்னா this shows that the pressure exerted by a liquid at the bottom of a container depends on the height of the liquid column in it. அதாவது என்னன்னா லிக்விடோட ப்ரெஷர் வந்து அதாவது லிக்விட் காலம், அதாவது ஹைட் ஆஃப் த லிக்விட் காலமை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேக் ஏ பிளாஸ்டிக் பாட்டில், punch 3 holes on its sides at the same height from its base. Now pour some water into it and let it flow through the holes. Observe the flow of the water. Water comes out from all the holes with the same force and falls on the ground table at the same distance from the bottle. அதாவது take a plastic bottle, punch 3 holes on its sides at the same height from its base. அதாவது என்னென்னா ஒரு வாட்டர் பாட்டில், அதாவது என்னென்னா பிளாஸ்டிக் பாட்டில், டேக் ஏ பிளாஸ்டிக் பாட்டில், அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பஞ்ச் 3 holes on its sides at the same height from its base. அதாவது என்னென்னா பேஸ்லேருந்து சேம் ஹைட்டில் வந்து 3 holes வந்து பஞ்ச் பண்ணியிருக்காங்க. Now pour some water into it and let it flow through the holes. இப்போ வந்து என்னென்னா some water வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து என்னென்னா வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். Observe the flow of the water. Water comes out from all the holes with the same force and falls on the ground table at the same distance from the bottle. அதாவது என்னென்னா இப்போ வந்து என்னென்னா வாட்டர் வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக ரிலீஸ் ஆகுது. அப்போ வந்து என்னென்னா அதாவது சேம் ஃபோர்ஸில் வந்து இந்த பாட்டிலில் பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்கிற வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து எடுத்துருக்குறோம், அதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து எடுத்திருக்காங்க. அதை சேம் ஹைட்டில் வந்து 3 holes வந்து பஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து வாட்டர் ஃபில் பண்ணக்குள்ள அதாவது என்னென்னா சேம் டிஸ்டன்ஸு, அதாவது என்னென்னா water comes out from all the holes with the same force and falls on the ground table at the same distance from the bottle. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பாட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து சேம் ஃபோர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகுது. Thus we can conclude that liquids exert the same pressure in all directions at a given depth. அதாவது இந்த ஆக்டிவிட்டியிலிருந்து நமக்கு வந்து நம்ம வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் டெப்த்தில் வந்து என்னென்னா லிக்விட் வந்து என்னென்னா சேம் ப்ரெஷர் இன் ஆல் டைரக்ஷன், எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து லிக்விட் வந்து சேம் ப்ரெஷரை வந்து ஆக்ட் பண்ணுது. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பாஸ்கல்ஸ் லா.
Take a rubber ball and fill it with water. Make tiny holes on its surface with a pin at different points. Press anywhere on the ball. What do you observe? அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரப்பர் பால் வந்து எடுத்திருக்காங்க. ரப்பர் பாலில் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் வந்து ஹோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹோல்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ரப்பர் பால் வந்து ப்ரெஸ் பண்ணக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது you can see identical streams of water flowing in all directions from the holes. This is due to the fact that the pressure which is applied on the liquid is equally transmitted in all directions. This concept was first given by the French scientist Blaise Pascal. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த ரப்பர் பால் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்குள்ளே இப்போ வந்து ரப்பர் பாலில் வந்து மேக் பண்ண ஹோல்ஸ்லேருந்து வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். அதாவது என்னென்னா எல்லா டைரக்ஷன்லேயுமே வந்து வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ வந்து என்னென்னா ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திஸ் இஸ் டியூ டு த ஃபேக்ட் தட் த ப்ரெஷர் விச் இஸ் அப்ளைட் ஆன் த லிக்விட் இஸ் ஈக்குவலி டிரான்ஸ்மிட்டட் இன் ஆல் டைரக்ஷன். அதாவது ஒரு பாயிண்டில் அதாவது லிக்விடில் வந்து என்னென்னா ப்ரெஷர் அப்ளை பண்ணக்குள்ள இப்போ வந்து என்னென்னா ஈக்குவலாக எல்லா டைரக்ஷன்லேயுமே வந்து ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. திஸ் கான்செப்ட் வாஸ் ஃபஸ்ட்டு கிவன் பை த ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் ஃப்ளைஸ் பாஸ்கல். அதாவது இந்த கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் ஃப்ளைஸ் பாஸ்கல். Pascal's law states that the pressure applied at any point of a liquid at rest in a closed system will be distributed equally through all directions of the liquid. அதாவது பாஸ்கல் லா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய லிக்விடில் வந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் வந்து ப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணக்குள்ள அந்த ப்ரெஷர் வந்து என்னென்னா இப்போ வந்து லிக்விட் அதாவது எல்லா டைரக்ஷன்லேயுமே அதாவது வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி த்ரூ ஆல் டைரக்ஷன்ஸ் ஆஃப் த லிக்விட். அதாவது லிக்விட் வந்து எங்கெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அந்த எல்லா டைரக்ஷன்லையுமே வந்து ப்ரெஷர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதுதான் என்னென்னா பாஸ்கல் லா. இப்போ வந்து என்னென்னா பாஸ்கல் லா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய லிக்விடில் வந்து அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு இப்போ வந்து என்னென்னா அந்த லிக்விடில் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து என்னென்னா எல்லா டைரக்ஷன்லேயும் இருக்கக்கூடிய லிக்விடுக்கு வந்து என்னென்னா அந்த ப்ரெஷர் வந்து என்னென்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. Next, applications of Pascal's law. The applications of Pascal's law are in automobile service stations, the vehicles are lifted upward using the hydraulic lift which works as per Pascal's law. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷனில் வந்து வெஹிக்கல்ஸ்லாம் வந்து ஹைட்ராலிக் லிஃப்ட் யூஸ் பண்ணி வெஹிக்கல்ஸை வந்து அஃபோர்டு டைரக்ஷனில் வந்து லிஃப்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட் வந்து என்னென்னா பாஸ்கல் லாவை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டம் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு பாஸ்கல் லா. அதாவது என்னென்னா வெஹிக்கல்ஸில் வந்து ஸ்பீடு பிரேக் இருக்குது அப்படின்னா அதாவது என்னென்னா பாஸ்கல் லாவை பேஸ் பண்ணி தான் வந்து என்னென்னா ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டம் ஒர்க்ஸ். அதாவது என்னென்னா பாஸ்கல் லாவை பேஸ் பண்ணி தான் வந்து ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. Next, the hydraulic press is used to compress the bundles of cotton or cloth so as to occupy less space. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா காட்டன் வந்து என்னென்னா லெஸ் ஸ்பேஸை வந்து எப்படி வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ் யூஸ் பண்ணி தான் வந்து காட்டன் வந்து லெஸ் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. நாம் வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டுடே ஹோம்ஒர்க்கு 8th standard science. Today homework state Pascal's law. Pascal's law states that the pressure applied at any point of a liquid at rest in a closed system will be distributed equally through all directions of the liquid. இன்னொரு டைம் சொல்கிறேன். state Pascal's law. Pascal's law states that the pressure applied at any point of a liquid at rest in a closed system will be distributed equally through all directions of the liquid. Science lesson 2 question answer 1 read and write one time. அதாவது இந்த ஒரு question read பண்ணி write பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. Thank you students.